We welcome Ms. Suji Aishwarya who cleared IOB PO. என் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த இடத்துல. ஏன்னா என் அம்மா இல்லைன்னா இங்கே நானே இல்லை. நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒருத்தர் என் கூடவே இருந்து என்னோடய ஜேர்னி, சக்ஸஸாக இருந்தாலும் சரி, ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே விதத்தில் பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் அப்பாவுமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ், அவங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் ஃபர்ஸ்ட் பேங்கிங் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்றப்போ ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் கனிஷ் சார் அண்ட் ரீனா மேம் வீடியோஸ் தான். எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் ஹெல்ப் க்ரியேட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இது வரைக்கும் ஒரே ஒரு மாக் இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணியிருக்கேன். அவங்களோட கைடன்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலேயே ஐ வாஸ் ஏபிள் டு கிளியர் திஸ் எக்ஸாம். அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ். லைஃப்பில் ஒரு கட்டத்தில் ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருந்தப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு இருந்தப்போ யூனிவர்ஸை நம்பினேன். ஓகே, நம்மளை ஒரு பொசிஷன் போய் வைக்கும், நம்ம உண்மையாக ஒரு எஃபர்ட் போடுறோம், இங்கே போய் நிற்கணும்னு நினைக்கிறோன்னா யூனிவர்ஸே நம்மளை கொண்டு போய் வைக்கும். நம்ம எஃபர்ட் மட்டும் போட்டுகிட்டே இருக்கணும், மற்ற எல்லாமே அதுவே பார்த்துக்கணும். அது உங்களோட டோன் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆன்லைனில் உங்களோட கணேஷ் சார் கொஞ்சம் அமைதியாக பேசுவாங்க. அப்படியா? ஆமாம், அது என்னமோ சொல்ல வராங்க. எனக்கு நான் பார்த்த அளவில் நான் பார்ப்பேன் இவ பார்க்கும் போதெல்லாம். ஆனால் ரீனாம்மா கணீர்னு பேசுவாங்க. சில நேரம் ஏம்மா நிறைய பேசுகிற மாதிரி இருக்காங்கம்மா, ஆனால் அவங்களோட இதுதான் எனக்கு டக்குன்னு அப்படியே அந்த குரல் தான் என்கிட்ட காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது, ஏதாவது டவுட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்காக டாப்பர் தான் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே. 10th 3 சப்ஜெக்டில் சென்டம். ஓகே. ஆனால் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரல. அப்போ ஸ்கூலில் அழுதுச்சு. ஸ்கூல்லையும் தான் ஃபஸ்ட்டு வரும்னு எதிர்பார்த்தாங்க, வரல. அதால் அது தாங்கவே முடியல. +2 ஓரளவுக்கு மார்க் எடுத்தா. அவங்க அப்பா பணம் கொடுத்தெல்லாம் படிக்கக்கூடாது, நீ மெரிட்டில் தான் படிக்கணும் அப்படின்ட்டு +2 மார்க் எடுத்தாலுமே நீட்டில் கொஞ்சம் மார்க் கம்மினால நல்லா படிக்கணும்னா அது முடிச்சுட்டு MBAவும் படிச்சிச்சு. அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாங்க, ப்ரைவேட் கம்பெனிலலாம் நீ போனேன்னா நிறைய வேலை வாங்குவாங்க, அது ஒரு நிரந்தரமான ஜாப்பே கிடையாது, லேடிஸ் கொஞ்சம் கஷ்டம், நீ கவர்மெண்ட் ஜாப் போயிட்டேன்னா உனக்கு அது பின்னாடி வரைக்கும் உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கு அவளோட இதுக்கும் கொஞ்சம் இது பண்ணுவாள். ஏதாவது ஒரு கஷ்டம்னா இன்வெஸ்ட்டர் தான் பேசுவாங்க. அதுதான் அவளுக்கு என்னன்னாலுமே அதுகிட்ட தான் பேசுவாள், எல்லாமே அதுகிட்ட தான் பேசுவாள். இவளுக்காக நான் என்னோட 2 வேலை நான் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு, நான் போகலை. எனக்கு ஒரே பொண்ணு, 2 வருஷம் குழந்தையே இல்லை. அதனால் இவ தான் எனக்கு உலகமே அப்படின்ட்டு நான் வளர்த்தேன். இப்போ எல்லாருமே பாராட்டுறாங்க, என்னையே தான் பாராட்டுறாங்க அதிகமாக. ஏன்னா இவளுக்காகவே நீ வாழ்ந்த, சக்ஸஸ் ஆகிட்ட அப்படின்ட்டு. ஆனால் இன்னும் இவள் நான் மேல் இன்னும் வளரணும், இவளோட டேலண்ட்டுக்கு இன்னும் நல்லா வரணும், வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.